நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 7th மேக்ஸ் டேர்ம் 2 எக்ஸசைஸ் 4.2ல 4th சம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டேட் வெதர் த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ருவெண்ட் ஆர் நாட், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரே டயக்ராமில் ரெண்டு சைடில் ட்ரையாங்கிள்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து கான்க்ருவெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து கான்க்ருவெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எல்லா பக்கமே இப்போ செக் பண்ணி எழுதணும். இதை அப்படியே டேரெக்டாக எழுத முடியாது. ஸோ இதை எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சம்முக்கு ஓகேவா, ஃபஸ்ட்டு சம்மில் இங்கே லெட் த கிவன் ட்ரையாங்கிள் என்னது, இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க போகிறோம். நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னா ஏபிசிடின்னு கொடுக்க போகிறோம். இது வந்து ஏ, இது பி, இது வந்து சி, இந்த சென்டர் வந்து டி அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகேவா, லெட் த given triangle பி ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ட்ரையாங்கிள் ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க, ட்ரையாங்கிள். ஓகேவா, இப்போ இதில் வந்து ஏடி அப்படிங்கிற லைன் தான் டிவைட் பண்ணுது. டிவைட்ஸ் எதை டிவைட் பண்ணுது, இந்த ட்ரையாங்கிளே டிவைட் பண்ணுது. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளே ரெண்டாக டிவைட் பண்ணுது. ஓகேவா, இன்ட்டு ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளை 2 பார்ட்ஸாக நமக்கு வந்து டிவைட் பண்ணுது. ஓகேவா, அப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் ஏசிடி அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குது. என்ன கொடுக்குது, 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுக்குது, கிவிங் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ஏசிடி. அடுத்தது இப்போ நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் ஏசிடியை நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது இப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் ஏசிடி, இந்த ட்ரையாங்கிள் தனியாகவும் அந்த ட்ரையாங்கிள் தனியாகவும் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிற சைடும் ஓகேவா, ஏசி அப்படிங்கிற சைடும் நமக்கு என்னது ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, இது வந்து நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்தது பிடி அப்படிங்கிற சைடும் ஏடி அப்படிங்கிற சைடும் நமக்கு காமனான சைடு ரெண்டு ட்ரையாங்கிளையும் இருக்குது. ஸோ அதுவுமே ஈக்குவல். ஓகே, அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னால் அந்த ஆங்கிள்ஸும் நமக்கு ஈக்குவல். அப்போ ஏபிடி ஈக்குவல் டு ஏசிடி. ஸோ இந்த ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எதெல்லாம் ஈக்குவல் வருது, இது வந்து சைடு, இங்கேயும் சைடு, இங்கே நமக்கு ஆங்கிள். ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஈக்குவலாக வருது. அப்போ இப்படி மூணுமே நமக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னா நமக்கு இந்த என்னது, இது வந்து கான்க்ருவெண்ட். ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம், இது சைடு, இது ஆங்கிள். அப்போ இது வந்து ஏசிஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். பை ஏசிஏஎஸ், ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள். ஸோ அப்படின்னு போட்டு க்ரைட்டீரியன். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் கான்க்ருவெண்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் நம்ம செகண்ட் சம்மும் போட போகிறோம். இப்போ செகண்ட் சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நேம் கொடுக்கலான்னா ஏ பி சி டி. ஸோ இதே மாதிரி நம்ம அதை போன செம்மு மாதிரியே ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும். லெட் த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் பி ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் டிசிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு ஃபுல்லாக நம்ம இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் இதெல்லாம் எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் பிடிசி. ஓகேவா, ஸோ டிசிபின்னு எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள், ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம என்ன எடுக்க போகிறோம், இங்கே ஏபி அண்ட் சி எடுத்துருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிஏவே எடுத்துக்கலாம். இப்போ டிசி அப்புறம் பி எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சைட்ஸை செக் பண்ணலாம், எந்தெந்த சைட்ஸ் நமக்கு ஒரே மாதிரி வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஏபி அப்படிங்கிற சைடும் இதே மாதிரி சைடு வந்து சிடி. ஓகேவா, சிடிங்கிற சைடு நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து சைடில் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு பிடியும் ஏசியும் ஒரே மாதிரி இருக்குது. பிடியும் ஏசியும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. இதுவுமே நமக்கு சைடு தான். அடுத்தது வேறு எந்த சைடு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி அண்ட் பிடி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பிசி அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு சைட்லையுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ காமன் சைடு பிசி இஸ் ஈக்குவல் டு பிசிங்கிறது நமக்கு காமனான சைடு. ஸோ அந்த ட்ரையாங்கிளும் நமக்கு ஈக்குவல் தான்.
ஓகேவா? ஏன்னா இந்த சைடு வந்து பிசி அப்படிங்கிற சைடு வந்து 2 ட்ரையாங்கிளுக்குமே பொதுவாக இருக்குது, காமன் சைடு. அப்போ ரெண்டுமே கன்ஃபார்மாக ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 3மே இங்கே சைட்ஸ் தான் ஈக்குவல். அப்போ எஸ்எஸ்எஸ் க்ரைட்டீரியன் பை எஸ்எஸ்ஏஎஸ் க்ரைட்டீரியன். ஸோ இங்கே வந்து ஏபிசி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளும் டிசிபி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்தது இப்போ நம்ம தேர்டு சம் பார்ப்போம். தேர்டு சம்மில் இதே மாதிரி நம்ம நேம் கொடுக்கணும். இது வந்து ஏ, இது வந்து பி, சென்டராக இருக்கிறது சி, இது வந்து டி, இது வந்து இ கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம மேலே சென்டென்ஸ் எழுதிக்கலாம், இல்லை த கிவன் ட்ரையாங்கிள்ஸ்னு ஒரு ட்ரையாங்கிள் நேம் எழுதிட்டு இப்போ நம்ம என்ன எழுதணும்னா சைட்ஸை செக் பண்ணலாம். இப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசிங்கிற சைடும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சைடு நமக்கு ஈக்குவல். அப்போ சிஇ அப்படிங்கிற சைடு நமக்கு ஈக்குவல். இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதோடது? சைடோடது. சரியா? சைடு கிவன் எழுதிக்கலாம். அடுத்தது இது ரெண்டும் ஈக்குவல். அடுத்தது ஆங்கிள் பாருங்கள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் நமக்கு ஈக்குவல். இதுவுமே கொடுத்துருக்காங்க, கிவன் தான். ஸோ இப்போ ஆங்கிள் நம்ம என்ன எழுதணும்? ஆங்கிள் சிஏபி அதுவும் ஆங்கிள் சிஇடி அதுவும் நமக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ இது வந்து ஆங்கிள். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவல்னால் அப்போ ஏபி சைடும் டிஇ சைடும் நமக்கு ஈக்குவல். அப்போ ஏபி சைடும் டிஇ சைடும் நமக்கு என்னது? ஈக்குவல். அப்போ இங்கே இடத்துல நம்ம சைடு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதலாம்? சைடு எஸ்ஏஎஸ். ஸோ இங்கே எஸ்ஏஎஸ் க்ரைட்டீரியன் இந்த இடத்துல நமக்கு வருது. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் பை க்ரைட்டீரியன். ஸோ ட்ரையாங்கிள் வந்து நமக்கு என்னது? என்ன ட்ரையாங்கிள் இது? ஏபிசி அண்ட் சிடிஇ 2 ட்ரையாங்கிள் நமக்கு கன்க்ருவெண்ட். ஸோ இந்த சிம்பிள் எழுதிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த தேர்டு சம். ஸோ அதே மாதிரி ஃபோர்த்து சம் பார்ப்போம். ஃபோர்த்து சம்மில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடு வந்து 2 பக்கமும் ஈக்குவல் தெரிஞ்சிருச்சு. நேம் மட்டும் நம்ம இதுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? ஏ பி சி டி கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல். இதுவுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் எழுதிக்கலாமா, இல்லை சைட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ ஏடி அப்படிங்கிற சைடும் சிடி அப்படிங்கிற சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது ஆங்கிள் பிஏடி அப்படிங்கிற ஆங்கிளும் பிசிடி அப்படிங்கிற ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது வந்து சைடு, இது வந்து ஆங்கிள். ஸோ அப்போ இது சேம்னா நமக்கு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஏபியும் அப்போ இந்த சைடும் நமக்கு ஈக்குவல் தானே. அப்போ ஏபியும் பிசியும் நமக்கு ஈக்குவல், ஏபியும் பிசியும் நமக்கு ஈக்குவல். இப்போ இது சைடு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கிது? எஸ்ஏஎஸ் பை சைடு ஆங்கிள் சைடு. திரும்ப அந்த க்ரைட்டீரியன் படி நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரையாங்கிள் ஏடிபி கான்க்ருவெண்ட் டு ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகேவா? ஸோ அப்படி சொல்லிவிட்டு நம்ம இந்த சம்மை முடிச்சிடுறோம். அடுத்தது ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். இப்போ இந்த ஃபிஃப்த்து சம்மில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ட்ரையாங்கிள் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அப்போ ஏ, இது பி, இது வந்து சி, இது வந்து டி கொடுக்குறோம். இப்போ ஏடியும் பிசியும் ஈக்குவல். இந்த இடத்துல என்னது? ஏடியும் பிசி சைடும் நமக்கு ஈக்குவல். அதே மாதிரி ஏடியும், ஆமாம் கரெக்டு, ஏடியும் பிசி சைடும் நமக்கு ஈக்குவல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபியும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள், ஏபியும் டிசி சைடும் நமக்கு ஈக்குவல். இந்த சைடும் இந்த சைடும் நமக்கு ஈக்குவல். ஏன்னா 2 கோடு வருது. ஸோ அப்போ சென்டராக இருக்கிறது காமன் தானே, ஏசிங்கிறது 2த்துக்குமே காமன். ஸோ அதுவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏசி அப்படிங்கிறது 2 ட்ரையாங்கிள்லையுமே வரும். அப்போ அது வந்து காமன் சைடு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கிவன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சைடு தான், இதுவுமே சைடு தான். அப்போ எஸ்எஸ்எஸ் பை எஸ்எஸ்எஸ் க்ரைட்டீரியன். ஸோ ட்ரையாங்கிள் ஏடிசி இஸ் கான்க்ருவெண்ட் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.